எல்லோருக்கும் ஹாய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து அவரோட யதார்த்தமான ஸ்டைல்னால டைரக்டர் பாலச்சந்தர் கண்ணில் பட்டு இவரோட ஸ்டைல் யதார்த்தமா நல்லா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவரையே நம்ம படத்துல கொண்டு வரக்கூடாதுன்னு கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க வச்சு வில்லனா நடிக்க வச்சு அப்புறம் தன்னோட வெறித்தனமான அசாதாரணமான ஸ்டைல்னால அந்த ஸ்டைலும் மக்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு ஹீரோவாகி கலக்கி தமிழ் சினிமாலேயே ஒரு மிரட்டி ஸ்டைல்னா இதாயா ஸ்டைல்னு ஸ்டைலுக்கு அசாதாரணமான டெஃபினிஷனை கொடுத்து நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், உட்கார்ந்தா ஸ்டைல், சாப்பிட்டா ஸ்டைல், சிரிச்சா ஸ்டைல், ஃபைட்ல ஸ்டைல், டான்ஸ்ல ஸ்டைல், கோபத்தில் ஸ்டைல், சோகத்தில் ஸ்டைல்னு ஸ்டைலுக்கெல்லாம் ஸ்டைல் ஆகி கிளாஸை காட்டி மாசை காட்டி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா அன்னியிலிருந்து இன்னைக்கு வர இருக்காரு. சும்மா கெத்தா ஸ்டைலா தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவரோட கெரியரை வில்லனா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன் திஸ் வீடியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனாக நடித்த படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். 3 முடிச்சு கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணி RMS ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1976 வெளிவந்த படம் 3 முடிச்சு. உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. MSV மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸ்ரீதேவியோட ஃபர்ஸ்ட் படம், சூப்பர் ஸ்டாரோட வில்லன் ரோல்ல ஃபர்ஸ்ட் படம் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனா இந்த படத்துல பிரசாந்த் கேரக்டர்ல தரமா நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த். டவிக்யூயில்ஸ் தேவராஜ் மோகன் டைரக்ட் பண்ணி SPT ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1997 வெளிவந்த படம் டவிக்யூயில். சிவகுமார், ஸ்ரீதேவி, படாபர் ஜெயலட்சுமி, SV சுப்பையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். சிவகுமார் லீட் ரோல்ல நடித்த படம். பட் படம் சுமாரான ஸ்டோரினால பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் மோசமான கலெக்ஷனால படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துல வில்லனா ரஜினிகாந்த் முருகன் கேரக்டர்ல நடிச்சிருப்பார். 16 வயது நிலை பாரதி ராஜா டைரக்ட் பண்ணி ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1977 வெளிவந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் 16 வயது நிலை. கமலஹாசன், ஸ்ரீதேவி, காந்திமதி, கவுண்டமணி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரி சும்மா வெறித்தனமா இருந்தனாலையும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் தாறுமாறின வசூல்களை கலெக்ட் பண்ணுச்சு இந்த 16 வயது நிலை. இந்த படத்துல ரஜினிகாந்த் பரட்டையின் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆடுபுலி ஆட்டம் SP முத்துராமன் டைரக்ட் பண்ணி சொர்ணாம்பிகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1977 வெளிவந்த படம் ஆடுபுலி ஆட்டம். கமலஹாசன், ஸ்ரீபிரியா, ரஜினிகாந்த், சங்கீதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. விஜயபாஸ்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தை வில்லனா நடிச்ச ரஜினிகாந்த் அவரோட ஸ்டைலான ரஜினி நேம்லயே நடிச்சிருப்பார். காயத்ரி பட்டாபிராமன் டைரக்ட் பண்ணி விஜய மீனா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1977 வெளிவந்த படம் காயத்ரி. இந்த படத்துல ஜெய்சங்கர், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். பஞ்சு அருணாச்சலத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்த படம். இந்த படத்துல வில்லனா நடிச்ச ரஜினிகாந்த் ராஜரத்னம் கேரக்டர்ல நடிச்சிருப்பார். மாங்குடி மைனர் VC குகநாதன் டைரக்ட் பண்ணி SPV ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி விஜயகுமார், ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்த படம் மாங்குடி மைனர். இந்த படம் 1978 வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு சந்திரபோஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. வில்லனா இந்த படத்தில் நடித்த ரஜினிகாந்த் குமார் கேரக்டர்ல நடிச்சிருப்பார். அலாவுதீனும் அற்புத விளக்கும் IV சசி டைரக்ட் பண்ணி சுப்ரியா கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 1979 வெளிவந்த படம் அலாவுதீனும் அற்புத விளக்கும். கமலஹாசன், ரஜினிகாந்த், ஜெயபாரதி, ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தேவராஜன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படமும் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். இந்த படத்துல வில்லனா நடிச்ச ரஜினிகாந்த் கமாருதீன் கேரக்டர்ல நடிச்சிருப்பார். தாய் இல்லாமல் நான் இல்லை தியாகராஜன் டைரக்ட் பண்ணி தேவர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1979 வெளிவந்த படம் தாய் இல்லாமல் நான் இல்லை. கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தை வில்லனா நடிச்ச ரஜினிகாந்த் பிச்வா பக்ரி கேரக்டர்ல நடிச்சிருப்பார். இப்படி ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமால ரஜினி வில்லனா தான் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவா நடிச்ச படம் அபூர்வ ராகங்கள். ஹீரோவா கிட்டத்தட்ட 175 படத்துக்கு மேல நடிச்சு அப்போ இருந்து இப்போ வர சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வில்லனா நடித்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வெறித்தனமா நடித்த படத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய். Yeah.